அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று நம் ஃபைசான் கமாலியா youtube.com சார்பாக ஷாஹுல் ஹமீதன் நாகூரி கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்களின் உருஸை முன்னிட்டு அவர்களின் பிறப்பை பற்றி இன்று நாம் பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்தில் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று வலிமார்களை பற்றி சிறப்பாக சொல்கின்றான். தெரிந்து கொள்ளுங்கள், திட்டமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அல் குர்ஆன் 10:62 அத்தியாயம். நாகூர் என்றதும் உடனே நம் சிந்தனைக்கு வருவது நாகூர் ஆண்டகை என்று அழைக்கப்படும் இறைநேச செல்வர் ஹதரத் சையீதுனா காதிர் ஷாஹுல் ஹமீது மீரான் சாஹிப் கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்களின் தர்கா ஒன்றுதான். நாகூர் பகுதியில் அமைதியான வழியில் தனது அன்பான அழைப்பால் எண்ணற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்த நன்மையும் கண்ணியமும் நாகூர் ஆண்டகை அவர்களை சேரும். அந்த அளவிற்கு மாபெரும் தவசீலர் சங்கை கூறிய குத்துபாக வாழ்ந்தவர்கள் ஹதரத் சையதுனா நாகூர் ஷாஹுல் ஹமீது நாயகம் கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள். இன்று முஸ்லிம்களால் போற்றி கொண்டாடப்படும் ஒரு உன்னத மகானாக இருப்பதோடு முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் வைத்து அவர்களை ஜியாரத்து செய்கிறார்கள். இந்த பாக்கியம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அருக்கொடை என்று தான் சொல்ல வேண்டும். வாருங்கள், இவர்களின் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். இன்று அவர்களின் பிறப்பை பற்றி பிறை ஒன்றில் நான் பார்ப்போம். கிபி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களது காலம் கிபி 1532 1600 என்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் நாகூர் ஷாஹுல் ஹமீது கத்தஸல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் வட இந்தியாவில் அயோத்தியாவிற்கு அண்மையில் உள்ள மாணிக்கப்பூர் என்னும் ஊரில் பிறை 10 ஜமாத்துல் ஆஹிர் மாதம் ஹிஜ்ரி 910 கிபி 1491 பிறந்தார்கள். அவர்களின் தந்தை பெயர் ஹதரத் சையீத் ஹசன் குத்தூஸ் சாஹிப், தாயார் பெயர் பிபி ஃபாத்திமா ஆவார். பிறப்புக்கு முன் கராமத். 3 மாத கருவாக இருந்தபோது தனது அற்புதத்தை நிகழ்த்திவிட்டார்கள். ஷாஹுல் ஹமீது நாயகம் உடல்நல குறைவாக இருந்த உன்னத தந்தை நலம் பெறுவார் என்று தாயின் கருவறையில் துஆ செய்தார்கள். அவ்வாறே தனது தந்தையும் குணமடைந்தார்கள். 6 மாத கருவாக இருந்த பொழுது தனது தாயார் தொழுகைக்காக ஒழு செய்யும் போது கிணற்றுள் விழுந்த பாத்திரத்தை தண்ணீரோடு தாயின் காலடியில் இருக்க செய்து தனது கராமத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்படி கருவறையில் இருந்தபடியே 2 அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 2ஐ முன்னிட்டு பாரம்பரிய சிறப்பை பற்றி நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.